டைவர்சிஃபிகேஷன் பத்தி போன பகுதியில பேசணும். ஆனா அந்த ஐடியாவை நடைமுறையில எப்படி கொண்டு வரது? அதுக்கு உதவுற ஒரு முக்கியமான கட்டமைப்பு தான் போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே டைவர்சிஃபிகேஷன் ஏன் முக்கியம்னு தெரியும் இல்லையா? ஆனா அதெல்லாம் சரி, செய்யணும்னு சொல்றது சுலபம். அத உண்மையில எப்படி பண்றது? இந்த ஒரு கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். முதல்ல இந்த டைவர்சிஃபிகேஷனை செய்ய பயன்படுற அந்த அடிப்படை அமைப்பு என்னன்னு பாப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு முதலீட்டாளர் அவர்கிட்ட இருக்கிற பல சொத்துக்களை ஒன்னா சேர்த்து வச்சிருந்தா அதுதான் போர்ட்ஃபோலியோ. இங்க முக்கியமான வார்த்தையே அந்த தொகுப்பு, அதாவது ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு கூடை மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த கூடைக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற விதவிதமான முதலீடுகளை ஒன்னா போட்டு வைக்கிறீங்க. அவ்வளோதாங்க விஷயம். அப்போ இங்க 2 விதமான வழிகள் இருக்கு. ஒன்னு, ஒரே ஒரு முதலீட்டை மட்டும் நம்பி இருக்கிறது. இன்னொன்னு, பல முதலீடுகளை ஒரு போர்ட்ஃபோலியோவா ஒன்னா சேர்த்து வைக்கிறது. நாம பேசுற இந்த டைவர்சிஃபிகேஷன் இந்த 2வது வழியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இந்த ஃபைனான்ஸ் கான்செப்டை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற சில உதாரணங்களோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு டூல் பாக்ஸை கற்பனை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட வெறும் சுத்தியல் மட்டும்தான் இருக்குன்னா உங்களால ஆணி அடிக்க முடியும். ஆனா ஒரு ஸ்க்ரூல கழட்ட முடியுமா? முடியாது. அதுவே உங்ககிட்ட ஒரு முழு டூல் பாக்ஸ், அதாவது சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர்னு எல்லாம் இருந்தா நீங்க எந்த வேலைக்கும் தயாரா இருப்பீங்க. ஒரு போர்ட்ஃபோலியோவும் கிட்டத்தட்ட இப்படிதான். இன்னொரு நல்ல உதாரணம் நம்ம சாப்பாட்டு தட்டு. ஒரு தட்டுல வெறும் சாதம் மட்டும் இருந்தா அதிலிருந்து ஒரு வகை சத்து தான் கிடைக்கும். ஆனா அதுவே சாதம், காய்கறி, பருப்பு, அப்பளம்னு எல்லாம் கலந்திருந்தா அது ஒரு பேலன்ஸ்டு மீல். உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். சரி, இந்த உதாரணங்கள் எல்லாம் ஓகே. இப்போ இதையே முதலீட்டு உலகத்துல எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு தொகுப்பா வச்சிருக்கிறது நிஜமான சூழ்நிலையில எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். மறுபடியும் அந்த கூட உதாரணத்துக்கே வருவோம். உங்க கூடையில, அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல 5 விதவிதமான முதலீடுகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே இப்போதுக்கு நல்லா போயிட்டு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த 5 முதலீடுகள்ல ஒண்ணு மட்டும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குதுன்னு வைங்க, அப்போ என்னாகும்? பாருங்க என்ன நடக்குதுன்னு. அந்த ஒரு முதலீட்டுல வர்ற பிரச்சனை அதோடையே நின்னுடும். அது மத்த 4 முதலீடுகளையும் பெருசா பாதிக்காது. அதாவது அந்த பாதிப்பு ஒரே இடத்துல கட்டுப்படுத்தப்படுது. இதுதான் ஒரு போர்ட்ஃபோலியோவோட முக்கியமான வேலையே. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பகுதியில வர பிரச்சனை முழு அமைப்பையும் காலி பண்ணிடாது. ரிஸ்க் ஒரே இடத்துல குவியாம பல இடங்களுக்கு பரப்பப்படுது. இதுதான் இங்க பாயிண்டே. சரி, இதுவரைக்கும் எல்லாம் நல்ல விஷயமா சொன்னோம். ஆனா இப்போ நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு போர்ட்ஃபோலியோவால என்ன செய்ய முடியாதுங்கிறது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கருவிதானே தவிர ஏதோ மந்திர கவசம் கிடையாது. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிற 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, போர்ட்ஃபோலியோ உங்க பணத்துக்கு 100% பாதுகாப்பு கொடுக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. 2வது, அது எல்லா ரிஸ்கையும் சுத்தமா ஒழிச்சிடாது. அப்போ அதோட உண்மையான வேலை தான் என்ன? ஒரு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க ஒழிக்கிற கருவி இல்ல. நல்லா கவனிங்க. அது ரிஸ்க் எப்படி பரப்பப்படணும் அப்படிங்கறத நிர்வகிக்க உதவுற ஒரு அமைப்பு மட்டும்தான். இங்க இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்னு நிர்வகிக்கிறது, இன்னொன்னு பரப்புறது. இந்த தொடரை நீங்க படிப்படியா பார்த்துட்டு வர்றீங்கன்னா நியூரல் டேரோட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்த்தோம். ஆனா இந்த போர்ட்ஃபோலியோ பத்தி நினைக்கும்போது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க என்னென்ன தவறுகள் செய்வாங்க தெரியுமா? அத பத்தி தான் நாம அடுத்த பகுதியில விரிவாக பார்க்க போறோம்.